சார் நீங்க சொல்லுங்க சார். சார் இன்னொன்னு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க சார். வேலை வாய்ப்புல கைத்தறிக்கு வந்துடலாம். கைத்தறி சொல்லி முடிச்சாச்சு, அதை விட்டுருங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இன்னும் ஒரு திமுக செஞ்ச சாதனை கைத்தறிக்கு நம்ம கிட்ட ஏதாவது தீர்வு இருக்கு, ஏதாவது பதில் இருக்கா சொல்லலாம். இல்ல நான் திமுகவுக்கு போறேன். இல்ல கைத்தறிக்கு வந்து அதான் நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதான் இவர் சொன்னாரு பூங்கா அமைச்சிருக்கான்னு சொன்னாரு. அப்ப அவர் தான் சொல்லணும் அந்த பூங்கால என்ன வேலைன்னு தெரியல. பூங்கா அமைச்சிருக்காராம், அந்த பூங்கால திமுக என்ன வேலை பண்றாங்கன்னு தெரியல. சரி ஓகே, கேள்வி கேட்டீங்க. ஓகே ஓகே டன். நீங்க சொல்லுங்க சார். இப்ப சட்டமன்ற உறுப்பினரா அண்ணன் இருந்திருக்காங்க. இங்க மாண்புமிகு அமைச்சர் எம்.ஆர். காந்தி வந்து அந்த தொடர்ந்து வச்ச நிகழ்வு கூட அண்ணனுக்கு தெரியல. அப்படி ஒரு ஜவுளி பூங்கா அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. திறந்து வச்சீங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு. அதானே சார்? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு முதல்ல அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி இருக்கு. அண்ணன் வந்து அந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியலன்னு சொன்னேன். நீங்க இந்த பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அமைச்சர் வந்து திறந்து வச்சு அதற்கான பணிகள் இங்க நல்லா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு சார். கண்டிப்பாக அடுத்த முறை நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சார் நிறைய புரிஞ்சுச்சு, நீங்க சொல்றது புரிஞ்சுச்சு. நிறைய பண்ணிருக்கோம்.